வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ வந்தவாசி கிட்ட இருக்கிற மலையூர் என்ற ஒரு அழகிய ஊருக்கு வந்திருக்கிறேன். போலூர் டு சென்னை ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அழகிய ஊரான மலையூர்ன்ற ஊர் வருதுங்க. பேரே அவ்வளவு அழகாக இருக்குங்க. மலையூர்ன்ற இந்த பெயர். இங்கே இருக்கிற ஆர்கே செட்டியார் மெஸ் அப்படின்ற ஒரு மெஸ்ஸில் நான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கிறேன். ஒரு லஞ்ச் டைமில் நம்ம இந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டு தேடின போது உள்ளூர் மக்கள் இந்த ஆர்கே செட்டியார் மெஸ்ஸை தான் ரெஃபர் பண்ணாங்க. ஒரு சின்ன ஊரான மலையூரில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. லைட்டிங் நல்லா சூப்பராக வச்சுருக்கிறாங்க. அது தவிர ஒரு நல்ல டெக்காரும் இருக்குங்க. இந்த அட்மாஸ்ஃபியரை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம நேரத்தில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லன்ச் டேபிளில் நம்ம உட்காந்த உடனே வாழை இலை கொண்டாந்து வச்சாங்க. 2 பொரியல் வச்சாங்க. கோஸ் பொரியலும் கூட்டும் கொண்டு வந்து வச்சாங்க. முதல்ல நான் அந்த கூட்டை சாப்பிட்டேங்க. அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டது இதோ இந்த கோஸ் பொரியலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஒரு வாய் சாப்பிட்ட உடனே நமக்கு தெரிஞ்சது நமக்கு நல்ல ஒரு இன்னைக்கு சாப்பாடு காத்திருக்குன்ட்டு. அவ்வளவு சுவையான பொரியலாக தாங்க ரெண்டுமே இருந்தது. மீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரைஸ் வச்சா போகிறோன்ட்டு சொன்னாலும் அவங்க அள்ளி 2 கரண்டி ரைஸ் வச்சுட்டு போனாங்க. இவ்வளவு ரைஸை வச்சு நம்ம பிரித்த உடனே எனக்கு பாட்டு ஒன்று உள்ளுக்குள்ளே ஞாபகம் வந்ததுங்க. 1980s வந்த மாப்பிள்ளை படத்தில் ரஜினி பாடிய சேத்துக்குள்ளே பாத்தி கட்டி என்ற அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பாட்டை தெரிஞ்சவங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. அற்புதமான ரைஸ்க்கு அவங்க முதல்ல சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார். சூடான சாதத்தை மேலே அந்த முள்ளங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டுங்க. சொல்லி மாளாது அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட்டுங்க. வீட்டு பக்குவத்தோட ஒரு சாப்பாடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் அந்த சாப்பாடு இருந்தது. 2 தடவை நான் சாம்பார் வாங்கி ஊற்றிக்கிட்டேன். கடைசியாக மோர் ஊற்றிக்கிட்டேங்க. மோரும் செம்ம திவ்யமாக இருந்தது. ஏதாவது ரோட்டோர கடையில் தான் சாப்பிட்ணுமோன்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு அற்புதமான சாப்பாடை இந்த ஆர்கே செட்டியார் மெஸ் என்ற இந்த ஒரு ஹோட்டலில் நமக்கு போட்டாங்க. வந்தவாசி வழியாக எப்பாவது பயணம் பண்ணிங்கன்னா இந்த ஆர்கே செட்டியார் மெஸ்ஸில் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.